வணக்கம். உலகின் மிகவும் வலிமையான இராணுவங்களில் ஒன்றாகும் இந்திய இராணுவம். உலகின் 4வது வலிமையான இராணுவமாக உள்ளது இந்திய இராணுவம். வளர்ச்சியடைந்த நாடுகளெல்லாம் இப்போது ஹியூமனாய்டு ரோபோட்டுகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை நமக்கும் அது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் கூடிய விரைவில் அத்தகைய ரோபோட்டுகளை உருவாக்க வேண்டியதும் அவசியமாகும். அமெரிக்காவை போன்ற மிகவும் வசதியான நாடுகளுடன் போட்டி போடும் விதத்தில் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த வேண்டியது இந்தியாவை போன்ற ஒரு நாட்டிற்கு மிகவும் அவசியமாகும். இராணுவத்தில் நமது வீரர்களோடு தோள்கோர்த்து போராடும் திறனுள்ள ஹியூமனாய்டு ரோபோட்டுகளை தயாரிப்பது தொடர்பான விரிவான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது நமது DRDO. அது இந்திய இராணுவத்தை உலகிலேயே மிகவும் வலிமையான இராணுவமாக மாற்றும். மிக மோசமான புவியியல் அமைப்புள்ள பகுதிகளில் எல்லாம் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்டுகளை பயன்படுத்த முடியும் என்பது சிறப்பம்சமாகும். அவ்வாறு அவற்றால் மிக கடுமையாக போராடவும் எதிரி இராணுவத்தினரை விரட்டியடிக்கவும் முடியும். கேல்வான் மோதலில் ஹியூமனாய்டு ரோபோட்டுகள் இருந்திருந்தால் இராணுவ வீரர்கள் நேரடியாக அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதுபோன்ற சூழல்களில் ஹியூமனாய்டு ரோபோட்டுகளை பயன்படுத்த முடியும். போர்க்களங்களில் வீரர்களின் மன அழுத்தத்தையும் கடுமையான உழைப்பையும் குறைக்கும் விதத்தில் ரோபோட்டுகளை பயன்படுத்தும் காலமாக இருக்கும் எதிர்வரும் காலம். அதில் நாம் சற்றும் பின்தங்கி இருந்துவிட முடியாது. அதனால்தான் இந்தியா ஹியூமனாய்டு ரோபோட்டுகள் தயாரிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியுள்ளது. அவற்றை வேண்டுமானால் நாம் எந்திரன் என்று கூட அழைக்கலாம். காரணம், அத்தகைய கருத்தை முதன்முதலில் இந்தியாவில் அறிமுகம் செய்தது அந்த சினிமாதான். அந்த மாதிரியிலான இராணுவ ஹியூமனாய்டு ரோபோட்டுகள் இனி நமது இராணுவத்திலும் அங்கம் வகிக்கும். நாம் சொந்தமாக உருவாக்கும் AI அடிப்படையிலான சாப்ட்வேரின் மூலம் இந்திய ரோபோட்டுகள் செயல்படும். இராணுவ வீரர்களுக்கு ஆபத்து இருக்கக்கூடிய இடங்களில் வீரர்களுக்கு முன்னில் நின்று அவர்களின் உத்தரவுகளுக்கு ஏற்ப போராட முடிந்த விதத்தில் நமது சொந்த தயாரிப்பு எந்திரன் உருவாக்கப்படும். அதாவது மிகவும் மேம்பட்ட ஹியூமனாய்டு ரோபோட்டுகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது இந்தியா. இராணுவ வீரர்களும் ரோபோட்டுகளும் இணைந்து செயல்படும் ஒரு ஸ்மார்ட் ஹைபிரிட் ஆர்மியாக இந்திய இராணுவம் எதிர்காலத்தில் மாறுவதற்கு இது ஒரு காரணமாக அமையும். இராணுவ நடவடிக்கைகளை அதிக அழுத்தமற்றவையாக மாற்றுவதற்கும் இராணுவ வீரர்களின் உயிருக்கு ஆபத்தான சூழல்களை குறைக்கவும் அதன் மூலம் முடியும். போர்ச்சூழலுக்கேற்ற AI தொழில்நுட்பத்தை உருவாக்குவது மிகவும் சிக்கலான விஷயமாகும். ஆனால் அந்த சவாலை ஏற்றுள்ளது நமது பெருமைக்குரிய DRDO. ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாத விதத்தில் செயல்படும் சூழல் நிலவும் போர்க்களங்களில் உத்தரவுகளை சரியாக பெறவும் துல்லியமாக அவற்றை செயல்படுத்தவும் கூடிய விதத்தில் அதை உருவாக்குவது மிகுந்த சிரமமுள்ள விஷயமாகும். அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நம்மால் நிச்சயம் முடியும் என்பதும் அதை நமது விஞ்ஞானிகள் மிகச் சிறப்பாக உருவாக்கி விடுவார்கள் என்பதிலும் சந்தேகமில்லை. தற்போது இந்திய இராணுவத்துடன் பல மனிதர்கள் இல்லாத அமைப்புகள் உள்ளன. ஆயுத வாகனங்கள் உள்ளன. கண்காணிக்கவும் தாக்குதல் நடத்தவும் முடிந்த ரோபோட்டுகள் கூட உள்ளன இன்று. அதே நேரம் ஹியூமனாய்டு ரோபோட்டுகள் என்று வரும்போது மிகவும் சிறந்த ரோபோட்டுகளை உருவாக்க வேண்டிய அவசியமும் உள்ளது. அத்தகைய ரோபோட்டுகளை வைத்திருக்கும் நாடு அதிக பலம் வாய்ந்த நாடாக திகழும். எதிரிகளுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கவும் அதிக புத்திசாலித்தனமான தாக்குதல்களை நடத்தவும் சிறந்த ரோபோட்டுகளால் முடியும். அதைத்தான் அணு ஆயுதங்களை விட ஆபத்தானவையாக இருக்கும் AI அடிப்படையிலான ஆயுதங்கள் என்று கூறியுள்ளார் இலோன் மஸ்க். அமெரிக்காவும் சீனாவும் எல்லாம் ஹியூமனாய்டு ரோபோட்டுகளை உருவாக்க முயற்சித்து வருகின்றன. அவர்கள் முயற்சிக்கும் அதே இடத்தில் இந்தியாவும் அதே முயற்சியில் ஈடுபடுகிறது என்பதை கேட்கும்போதே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. காரணம், இன்றைய நிலையில் உலகின் 80 முதல் 90% நாடுகளால் நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு விஷயமாகும் இது. அந்த அளவு சிக்கலான தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் இந்தியாவும் ஈடுபட்டுள்ளது என்பதை அறியும்போது பெருமகிழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். ஜெய் ஹிந்த்.